ஒரு வசனத்தை எடுத்து நாம் எல்லாரும் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24 இருந்து 27 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலா அந்நியரிடத்திலா யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே? ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவளிடத்தில் கொடு என்றார். இந்த சம்பவத்திலிருந்து 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று, உலகம் நம்மை உற்று நோக்குகிறது. உலகம் நம்மை உற்று நோக்குகிறது. இரண்டாவது, நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அந்த தேவையை குறித்து நாம் அறிவதற்கு முன்னதாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். மூன்றாவது காரியம், நமக்கான ஆசீர்வாதங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி நமக்கு அதை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, உலகம் நம்ம என்ன செய்கிறது? உற்று நோக்குகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகம் நம்மை உற்று நோக்குகிறது. மத்தேயு 17:24 பாருங்க. மத்தேயு 17:24, அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரகசியமானது அல்ல. நாம் ரட்சிக்கப்படாத வரைக்கும் உலகத்தாரோடு நாம் மறைந்திருக்கிறோம். எங்கும் நாம் தனித்துவமாய் தெரிவதில்லை. யாரும் நம்மை கண்டுகொள்வதில்லை. நாம் உலகத்தோடு உலகமாக நாம் கலந்திருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற நம்மை உலகம் என்ன செய்கிறது? உற்று நோக்கி உங்களிடத்தில் என்ன குறை கண்டுபிடிக்கலாம், உங்களை எந்த விதத்தில் அவமானப்படுத்தலாம், உங்களை எந்த காரியத்தை சொல்லி பகைக்கலாம், உங்களிடத்தில் எப்படி வம்பிழுக்கலாம், உங்களை எப்படி காலை வாரலாம் என்று கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி என்ன செய்யும்? இந்த உலகம் கவனிக்கும். பக்கத்தில் பார்த்து, இதுவரை பாஸ்டர் சொன்ன ஏதாவது புரிஞ்சான்னு கேளுங்க. என்ன சொன்னார் பாஸ்டர்? நம்ம ரட்சிக்கப்படாத வரைக்கும் உலகம் நம்மளை கண்டுக்கிடவே செய்யாது. நம்ம உலகத்தோடு உலகமாக நம்ம கலந்துருப்போம். நம்ம என்ன செஞ்சாலுமே ஒன்றுமே இல்லை. ரோட்டில் தண்ணி அடிச்சு படுத்து கிடந்தா கூட உலகம் பெருசாக என்ன செய்யாது, அதை கண்டுகொள்ளாது. எவ்வளோ மோசமான பாவிகள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அதை யாராவது பெருசாக பேசுகிறாங்களா? இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளை உலகம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி என்ன செய்யும்? உற்று நோக்கும். நமக்கு ஒரு காரியத்தை குறித்து விழிப்புணர்வு இல்லை. என்னன்னா, நம்மை தேவன் உலகத்திலிருந்து அல்லது உங்களை சுற்றி இருக்கிற குடும்பத்தார் இனஜன பந்துக்கள்ல இருந்து கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். புரியுதா? சொல்லுங்க, கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அதனால அவர்கள் வேறு, நாம் வேறு. என்னைக்கும் இந்த அறிவு நமக்கு வேணும். என்ன? ஆமாம். ஒரு வசனத்தை பார்ப்போமா? லேவியராம 20:26 பாருங்க. லேவியராம 20:26, நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினால நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. அடுத்து பாருங்க, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு
பிரித்தெடுத்தேன். இந்த வசனம் எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? நாம் அவருடையவர்களாய் இருக்கும்படி பாருங்க, முன்னே அவருக்கு தூரமாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம், அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தோம், அவருக்கு துரோகிகளாய் இருந்தோம். என்ன, ஆனா இப்ப நாம் அவருடையவர்களாய் இருக்கும்படி, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி, தேவனுடையவர்களாய் இருக்கும்படி நம்ம என்ன செய்திருக்கிறாராம் கர்த்தர்? மொட்டையா அப்படி சொல்லக்கூடாது, மற்ற ஜனங்களை விட்டு, புரியுதா? ஆமா, விட்டு பிரித்து எடுத்திருக்கு. அந்த உலகத்தில் 2 ஜாதி தான் இருக்கு. ஒன்று ஏசாயா 1:4 பார்த்தீங்கன்னா, ஏசாயா 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாவமுள்ள ஜாதி, என்ன ஜாதி? சின்ஃபுல் ஜெனரேஷன், சின்ஃபுல் ஜெனரேஷன், பாவமுள்ள ஜாதி. இந்த ஜாதியிலிருந்து நம்மளும் ஏற்கனவே எந்த ஜாதியில் தான் இருந்தோம்? இந்த பாவமுள்ள ஜாதியில் தான் இருந்தோம். இதிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து யாத்திராகமம் 19:6, யாத்திராகமம் 19:6 பாருங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் நம்மளை எந்த ஜாதியில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவமுள்ள ஜாதியிலிருந்து உங்களை பிரித்தெடுத்து பரிசுத்த ஜாதியாக மாத்திட்டாரு. இப்ப நீங்க என்ன ஜாதி? சத்தமா சொல்லுங்க, நான் பரிசுத்த ஜாதி, நான் பரிசுத்த ஜாதி, நான் பரிசுத்த ஜாதி. இப்ப நம்ம ஜாதிக்கு என்னதான் அடையாளம்? பரிசுத்தம் தான் அடையாளம். ஹோலினஸ் இஸ் அவர் ஐடென்டிட்டி. பரிசுத்தம் தான் அடையாளம். இப்ப உலகம் நமக்கு எதிரணி, அல்லது உலகத்துக்கு நம்ம யாரு? எதிர்கட்சி. அதனால இயேசு என்ன சொல்றார் பாருங்க, யோவான் 15:18, யோவான் 15:18, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே என்னை, நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்க உலகத்தாரா இருந்தீங்கன்னா உலகம் உங்களை என்ன செய்யும்? நேசிக்கும், உங்களை குற்றம் சாட்டாது, நீங்க என்ன பண்ணாலும் பொறுத்து போகும். புரியுதா? உங்களை வாழ்த்தும். நீங்க எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் உங்களை போற்றும், புகழும். ஆமா, நீங்கள் உலகத்தாரா இராதபடியினால், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க உலகத்தார் அல்ல. எத்தனை பேருக்கு இந்த அறிவு இருக்கு? நம்ம உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தார் அல்ல. இயேசுவை கூட விசாரிக்கும் போது பிலாத்து கேட்டார், நீ ராஜாவா? நான் ராஜா தான், ஆனா நான் இந்த உலகத்துக்குரிய, நான் இந்த உலகத்துக்குரியவனே அல்ல. நான் இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்துக்குரியவர்கள் நாம். பாருங்க, அப்ப நாம் உலகத்தாரா இராதபடியினாலும், அடுத்துதான் ரொம்ப ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் என்ன செய்கிறது? புரியுதா உங்களுக்கு? நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால உலகம் பாய்க்குது. ஏன் பாய்க்குது? நம்மளை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவங்கள என்ன செய்யல? தெரிந்து கொள்ளல. ஆமா, ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்டாங்கன்னா ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நம்மளை பகைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பகைக்கிறாங்கன்னா அவங்க என்ன ரட்சிக்கப்படலை, அவங்களுக்கு நம்மளை என்ன செய்யாது? புரியாது. ஏன்னா நம்மளை அவங்களால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள. அதனால இந்த உலகம் என்ன செய்யும்னா நம்மளை குற்றவாளி கூண்டில் ஏற்றி நம்மளை விசாரணை பண்ணும். நமக்கே ஆச்சரியமா இருக்கு, இவங்க என்னடா நம்மகிட்ட இப்படி கேள்வி கேட்குறாங்க, நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிப்போம், கேட்கும், விசாரிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உலகம் உங்களை இல் ட்ரீட்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தமிழில் என்ன சொல்லலாம்? மோசமாக நடத்துனா நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏசுநாதரை விடவா நம்மளை மோசமாக நடத்திட முடியும்? ஏசுநாதரை அவ்வளவு சித்திரவதை பண்ணுறதுக்கு அவர் என்னங்க தப்பு பண்ணார்? பக்கத்தில் பார்த்துக்கங்க, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு ஏசுநாதர் என்ன தப்பு பண்ணார்னு? முதல்ல அவர் தவறே செய்யாதவர், ஆனால் அவர் மேலே ஓயாமல் குற்றம் சாட்டினாங்களாம்.
அவர் செய்யாத குற்றத்தை எல்லாமே சாட்டியிருப்பான். என்னென்னலாம் நான் சாட்டியிருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். என்னென்னலாம் சாட்டியிருப்பான்? என் செருப்பை திருடிட்டு போயிட்டான், என் லுங்கியை திருடிட்டு போயிட்டான், ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுறேன்னு சொல்லி வாட்சை திருடிட்டு போயிட்டாரு. என்ன அப்படிதான் ஓயாமல் குற்றம் சாட்டினாங்கன்னா எத்தனை குற்றச்சாட்டு வச்சுருந்துருக்கணும். இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதுன்னு இருக்கும்ல, சில பெரிய சம்பவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1800 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதுன்னு இருக்கும். இயேசுநாதருக்கு எத்தனை கேள்வி கேட்டாங்கன்னு தெரில. நான் நினைக்கிறேன் ஒரு 500 கேள்வியாவது என்ன செஞ்சுருப்பாங்க. புரியுதா? நீர் அந்த பரிசேயனாகிய சீமோன் வீட்டுக்கு சாப்பிட சென்றீர்ல? ஆம் சென்றேன். அவர் வீட்டில் வைத்திருந்த தட்டை காணவில்லையாம். நீர் எடுத்தீரா? இல்லை மன்னா. ஒருவேளை நீர் எடுத்திருக்க மாட்டீர், உம்மோடு வந்தவர்கள் எடுத்திருப்பார்கள். அதற்கு யார் பொறுப்பு? நீர் தானே அவர்களை கூட்டிக் கொண்டு சென்றீர். நீர் திருடர்களுடைய தலைவனா? இல்லை மன்னா, என்னோட இருக்கிறவர்கள் எல்லாம் அப்பாவிகள் என்று உனக்கு எப்படி தெரியும்? திருடர்களை வைத்துக்கொண்டே திருடர்கள் என்று தெரியாமல் நீ இருந்தது உன் குற்றம். பாருங்க, இப்படி ஓயாமல் குற்றம். அப்ப யோசித்து பாருங்க, விசாரணை கூண்டில் ஏற்றி அவரை அசிங்கப்படுத்தினாங்க. ஏன்னா அதான் உலகம். இதுக்கு எதுவுமே இயேசு ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவர் அமைதியாக இருந்தார். ஏன்னா என்ன சொல்லியும் அவங்கள என்ன செய்ய முடியாது, புரிய வைக்க முடியாது. அவங்க வேற, நம்ம வேற. அப்போ நம்ம உலகத்திற்கு மறைந்து இருக்க முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்தேயு 5:14 நம்ம யாருன்னு போட்டிருக்கு. நம்ம யாருன்னு நீங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் சரியான வாழ்க்கை வாழ முடியும். கவனிங்க, கிறிஸ்தவம் என்பது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிற அனுபவம் அல்ல. இது நம்ம தேவனை ஆராதிக்கிறதுக்காக, அவரை கனப்படுத்துறதுக்காக, அவரை மதிக்கிறதுக்காக, அவரை தேடுறதுக்காக நம்ம வர்ற விஷயம். மற்றபடி கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்வியல், ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, பழக்க வழக்கம். நமக்குன்னு யூனிக்காக ஒரு பண்பாடு, கலாச்சாரம், ஒரு வாழ்வியல் முறை இருக்கிற. அதுதான் உங்களுக்கு என்ன செய்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம். இங்கே மத்தேயு 5:14 என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பாருங்க, உலகம் முழுசும் இருளுக்குள்ள இருக்கு, நீங்க மட்டும் எப்படி இருக்கிறீங்க? அப்ப பளிச்சுன்னு தெரியுமா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி போடுறீங்களோ, ஃபவுண்டேஷன் போடுறீங்களோ, ஆனா பளிச்சுன்னு என்ன செய்வீங்க? புரியுதா உங்களுக்கு? நீங்க ரொம்ப மேக்கப் போடுவீங்களோ அல்லது எதுவுமே போடாமல் இருப்பீங்களோ, ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? பளிச்சுன்னு. ஆமாம், ஊரில் இருக்கிறா அவன் அத்தனை பேரும் த்ரெட்டிங் பண்ணுவான், ஐப்ரோ போடுவான், என்னெல்லாம் செய்வான். ஆனால் நம்ம மட்டும் நடுவில் லேசாக சொரிஞ்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பளிச்சுன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஊரில் இருக்கிற கண்ட பவுடர்லாம் அப்பிட்டு வருவான், அவனெல்லாம் ஒருத்தனுமே கவனிக்க மாட்டான். ஆனால் பாஸ்டர் ஏதாவது பவுடர் போட்டு வந்துட்டான், நீ பாஸ்டர் என்னமோ போட்டு வந்திருக்கிறாரு. புரியுதா? அதுதான் உலகம். நம்ம மறைந்திருக்க பாருங்க, அவங்கெல்லாம் உளையான சேற்றுல புரண்டுகிட்டு இருக்கிறாங்க. நம்மளை கர்த்தர் கண்மலையின் மேல என்ன செய்திருக்கிறார். அப்ப கீழே இருக்கிறவனுக்கு நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்? பொறாமையா இருக்கும்ல. அதாவது அவன் மேல ஏறி வரணும்னு நினைக்க மாட்டான். நம்ம காலை எப்படி வாரி விட்டு நம்மளை சேத்துல எப்படி, நான் மட்டும் என்ன சேத்துல கிடக்கிறது, நீ வா. பாருங்க, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம். பிரச்சனை என்னன்னா, நம்மை பார்த்துதான் கிறிஸ்துவை உலகம் மதிக்கிறது. அதுதான் இப்ப இந்த செய்திக்கான விடை. கவனிங்க கருத்து. நம்மை பார்த்துதான் கிறிஸ்துவை உலகம் என்ன செய்கிறது? The world forms its opinion of Christ based on what they see in us. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இதுதான் செய்தி. கவனிங்க. The world forms its opinion of Christ. இந்த உலகம் இயேசுவை பத்தி என்ன நினைக்குதுங்கிறது அவங்க நம்மளை பார்க்கிற விஷயத்தை வச்சுதான், நம்மகிட்ட என்னதை பார்க்குறாங்களோ அதை வச்சுதான் இயேசுவை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த சம்பவத்தில் கூட பாருங்க, பேதுரு வரி செலுத்தலை.
நீ வரி செலுத்தல அப்படின்னா கேட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா யாருக்கு போயிட்டான்? உங்க கோஷ்டியே இப்படித்தான்ப்பா. பாருங்களேன், இந்த சர்ச்சுக்கு போனாலே இப்படித்தான். ஏய், நீ என்னைய சொல்லு, ஏன் சர்ச்சை பத்தி ஏன் பேசுற? நான் என்ன செஞ்சேன்னு சொல்லு. நீ வரி கட்டினியா? அப்படி கேளு. நீங்க மொத்தமாவே உங்க கூட்டத்துக்கே வரி கட்டுற பழக்கமே கிடையாதா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றத எத்தனை பேர் நடைமுறையில் புரிஞ்சுக்கிறீங்க? ஒட்டு மொத்தமா நம்மளை அசிங்கமா பேசுவாங்க. யார் செஞ்ச தப்புக்கு? புரியுதா? அப்ப இதுல வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உங்கள் போதகர் வரிப்பணம். அந்த போதகர்னு சொல்றதுனால எனக்கும் என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. ஏன்னா நானும் யாரு தான்? போதகர். உங்க போதகர் என்ன சொல்லி தராரு? முடிஞ்சு வச்சா. உங்க போதகர் இதைத்தான் சொல்லி தராராக்கும். முடிஞ்சு வச்சா. ஆமா, பாருங்களேன் என்ன சொல்ல வரேன் தெரியுதா? ஒழுங்கா இருக்கணும். ரொம்ப பெரிய பொறுப்பு உங்க கையில் இருக்குது. என்ன, கணவன் மனைவி சண்டை போடுறீங்க, பிள்ளைகள் பெற்றோரை ஏற்று பேசுறீங்க, கெட்ட வார்த்தை பேசுறீங்க, கோபத்தில் எரிஞ்சு விழுறீங்க, உண்மை இல்லாமல் இருக்கிறீங்க, ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்லலை. ஆனால் யார் யாருக்கு சொல்லணுமோ அது அங்கங்கே போகும். புரியுதா? என்னைத்தான் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களா வழியை வந்து வம்பளை மாட்டுறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், பொய் சொல்கிறீங்க, திருடுறீங்க, அசுத்தமான உறவுகளுக்கு இடம் கொடுக்குறீங்க, கேலி பரியாசம் பண்ணுறீங்க, உங்களை விட எளியவர்களை ஒடுக்குறீங்க, ஏமாத்துறீங்க, திமிரா பெருமையா நடந்து கொள்றீங்க, குடிக்கிறீங்க, புகைப்பிடிக்கிறீங்க, இன்னும் சில போதை வஸ்துகளை பயன்படுத்துறீங்க. இதன் மூலம் உலகம் சபையை, ஆண்டவரை என்ன நினைக்கும்னு கொஞ்சம் யோசிங்க. பொறுப்பு இருக்குது. அதுதான் தேவ நாமம் என்ன செய்யப்படக்கூடாது? தூஷிக்கப்படக்கூடாது. என்ன? ஆமா, ஆண்டவர் சொன்ன அந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் இடரல் உண்டாக்கினா கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடல்ல என்ன செய்வேன் இருக்காரு? போடுவேன் இருக்கிறாரு. பாருங்க, இதெல்லாம் சீரியஸ்லி டாக்ஸ் அபவுட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. உங்க மூலம் இயேசு மகிமைப்படணும், நம் மூலம் சபை மகிமைப்படணும், நம் மூலம் கிறிஸ்தவர்கள் மகிமைப்படணும், நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்களை மதிக்கணும். அதுக்காக நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி பரிசுத்தமா என்ன செய்யணும்? வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? உலகம் உங்களை என்ன செய்து உற்று நோக்குகிறது. உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான கண்கள் என்ன செய்கிறது? உற்று நோக்குகிறது. ஆகவே கர்த்தர் இந்த காலை வேளை பேசுறாரு. அதுக்குன்னு மாய்மாலம் என்ன செய்யக்கூடாது. உலகத்தில் ஒரு மாதிரி பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு அப்படி நடிக்கக்கூடாது. என்ன நடிப்பு? எத்தனை நாளைக்கு? என்ன? ஆமாம், கெட்டிக்காரன் பொழுது 8 நாளைக்கு தான். உண்மையாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுங்க, கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. என்ன, கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும்படி என்ன செய்யுங்க? வாழுங்க. இரண்டாவது, முதல் காரியத்துக்காக ஒரு ஜோம் பண்ணுவோம்மா. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கரத்தை பிடித்து கொண்டு ஜோம் பண்ணுமா. ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைப்பட நாங்கள் வாழணும். ஆண்டவரே, ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜோம் பண்ணுங்க. உங்கள் நாம மகிமைப்பட வாழணும்.
என்னுடைய எந்த கிரியையினாலும் உங்கள் நாமம் தூஷிக்கப்படக்கூடாதப்பா. ஏசப்பா, ஹல்லேலூயா. வெறும் வாயவே மெல்ற இந்த உலகத்துக்கு நானே வாயில் கடலை பருப்பை போடக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, உலகம் எதிலடா குற்றம் கண்டுபிடிக்கலான்னு என்னை சுற்றி நோக்கி கொண்டு இருக்கிற போது என்னுடைய கிரியைகளால் ஆண்டவரே உங்கள் நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, சபைக்கு அவப்பெயர் வரக்கூடாது, பாஸ்டருக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்கள் நாம மகிமைக்காக வாழணும். ஒப்பு கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் நாம மகிமைக்காக வாழணும். பள்ளிக்கூடத்தில், வேலை செய்கிற இடத்துல, தெருவில், எங்கள் இனஜன பந்துக்கள் மத்தியில் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழணும் ஆண்டவரே. ஆமேன். இரண்டாவது, நம் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். மத்தேயு 17:25 பாருங்க. அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி. அவன் பேசுகிறதற்கு முன்னமே. இப்ப பேதுரு ஐயா வரி கேட்குறாங்க ஐயா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னமே இயேசு என்ன சொல்லிட்டாரு? இங்கே வர அந்த வெள்ளி பணத்தை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடம் கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார். நிச்சயம் பேதுரு அடாடா வரி கேட்குறாங்களே என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு கவலையோட தான் என்ன செஞ்சுருந்துருப்பான். ஆமாம், அவன் முகத்தில் அந்த கவலை என்ன செஞ்சுருக்கோம். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இயேசுநாதர் அக்கௌண்ட்டில் காசே இல்லை. ஏன்னா அவர் சம்பளமே போடலை. போட்டிருந்தா இவன் என்ன செஞ்சுருந்துருப்பான், வரி கட்டி இருந்திருப்பான். அதனால என்னடா செய்ய. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பொறுப்புனா, நம்மளும் வரி கட்டணும், பாஸ்டருக்கும். பாஸ்டர் எங்கே போய் வேலை பார்க்குறாரு, சம்பாதிக்கிறாரு. யார் நல்லா இருந்தால் தான் பாஸ்டர் நல்லா இருக்க முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தான். அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் அடிச்சுக்கிறோம். நீங்கள் வாட்டுக்கு என்னத்தையாவது சேட்டையை பண்ணி விட்டு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா பிறகு நாங்களும் என்ன செய்யணும். அப்போ பேதுருவுக்கு என்னன்னா, நம்மளே வரி கட்டலை, இந்த ஏசுநாதர் எங்கே போய் வரி கட்ட போகிறார், அப்போ நமக்கும் வரி கட்டணும், ஏசுநாதருக்கும் வரி கட்டணும். ஒரு கவலை. இன்னொன்று, போதா குறைக்கு பேதுரு ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ஆளும் வேற. புரியுதா? எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப இந்த என்ன சொல்கிறது, இந்த அதாவது ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆள். இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை, இதுக்கு தான் நான் சொன்னேன் அன்னைக்கு மீன் பிடிச்சி கொஞ்சம் வச்சுக்கிடுவோம்னு. என்னத்துக்கு எல்லா நேரமும் நம்ம வேலையை ஏன்னா அன்னைக்கு பிடிச்ச மீனையும் விட்டுட்டு தான் வர சொன்னார் தெரியுமா. இப்படி ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ண அவருக்கும் சேர்த்தான் கட்டணும். இந்த மாதிரி புலம்பல் கேஸ் யாரு? இந்த பேதுரு. நான் சொல்றது சரியா தப்பா? இயேசு மனுஷகுமாரன் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கப்படணும், மரிக்கணும், 3ஆவது நாள் உயிரோடு எழுமணுங்க கவனிச்சான். மற்றவங்கெல்லாம் கேஷுவலாக தான் இருந்தாங்க. இவன் மட்டும் என்ன, இங்கே வாங்க, நீங்கள் வாங்க, என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? எதுவும் தலைகளை சுற்றுதா? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, பரவாயில்ல ஒரு திறவுகளை தரேன் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. என்ன திடீர்னு என்னமோ சாக போகிறேன் பிழைக்க போகிறேங்கிறீங்க. இவருங்க அவிசுவாசமாக பேசக்கூடாது, புரியுதா? ஆமாம், நான் அனுபவத்தினு சொல்கிறேன். இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் திரும்பி திட்டி விட்டார். அப்பாலே போ சாத்தானே. என்ன சாத்தாங்கிறீங்க? இவனு பார்த்தீங்களா, நல்லதுக்கு இல்லை, என்ன பிரச்சனைன்னு கவனிக்கணும். மண்டை கிட்ட கலங்கிருச்சா, எம்ஆர்ஐ ஸ்கேன் என்ன செய்யணும் பார்க்கணும். நல்லா தானே பேசிட்டு, நல்லா பேசிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த மாதிரி ஒரு புலம்பல் கேஸ் யாரு? பேதுரு. ஆக புலம்பிக்கிட்டே தான் என்ன செஞ்சுருப்பான், வந்திருப்பான். பாருங்க, நமக்கு பல தேவைகள் இருக்கிறது. நாளுக்கு நாள் தேவைகள் என்ன செஞ்சுக்கிட்டே போகுது. ஆமாவா இல்லையா? பாருங்க, கல்யாணம் ஆகும்போது கணவன் மனைவி 2 பேர் தான் உழைக்கிறோம், செலவு பண்ணுறோம், கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். பொறுக்காது. 3ஆவது என்ன செஞ்சிடும், ஒன்று வந்துடும். அப்புறம் அதுக்கு பிரசவம் பார்க்கணும், அப்புறம் அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு 5 வயசு வரைக்கும் அலையணும், அப்புறம் 5 வயசில் ஸ்கூலில் போய் என்ன செய்யணும், சேத்தா அவன் சொத்தில் பாதி எழுதிட்டு வர சொல்லுவான். சொத்தை இல்லைன்னாலும் கேட்க மாட்டான். நீ கடன் வாங்கியாவது ஒரு சொத்தை என்ன செய்ய, விற்று கொண்டு வா அப்படின்பான்.
ஆக அதுகளை வளர்க்குறதுக்குள்ளே படாத பாடு. அதில் இப்போ 1-2 தானே வளர்க்குறோம். என்னமோ ராஜா வீட்டு பிள்ளைகள் மாதிரியே கற்பனை பண்ணிக்கிட்டு வளருங்க. அப்படி ட்ரெஸ்ஸு வேணும், இப்படி ட்ரெஸ்ஸு வேணும், அப்படி நோட்டு வேணும், இப்படி நோட்டு வேணும். ஆமாம், நானெல்லாம் சின்ன வயசில் இந்த டிப் பென்சில்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ தான் இந்த டிப் பென்சில்னு வருது. முந்தி இந்த ஷார்ப்பாக ஒரு பருப்பு இருக்கும். பருப்புனா கடலை பருப்புன்னு நினச்சிடாதீங்க, அதுக்கு பேர் பருப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு 12 பருப்பு பின்னாடி சொருகி இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? ஆமாம். ஏன்னா அது ஒருத்தன் வாங்கிட்டு வந்தான். அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். அதனால் அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. பரவாயில்லையடா, ஏன்னா நம்ம சீவி பண்ணுறோம், இவன் அழகாக இருக்குதே, அது கரைஞ்ச உடனே அதை தூக்கி என்ன செஞ்சிடணும், பின்னாடி போட்டால் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வரும். அப்படி நல்லா பல்ல இழிச்சிக்கிட்டு அப்படி ஷார்ப்பாக இருக்குமா, பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என்ன செய்யும் இருக்கும். உடனே எங்கள் அப்பாட்ட கேட்டேன். உடனே எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்க, நீ 1வது ரேங்க் எடுத்தால் தான். இப்போ மாதிரிலாம் கிடையாது. இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு மதிப்பே கிடையாது. அவர் சும்மா சொல்லிட்டு கிடக்காரு, நாளைக்கு வாங்கி தந்துடுவார் பாரு அப்படிங்கிற. நம்மளும் அப்படித்தான். நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்கிற எந்த வாக்குறுதியும் கை கொள்றதே கிடையாது. அதுகிட்ட சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஆமாம். ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அப்படி கிடையாது. சொன்னது தான். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா தான். அப்புறம் என்னமோ ஒரு 2-3 மாதம் கழித்து எடுத்தேன். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தோன்னு எனக்கு என்ன செஞ்சாங்க, அப்படி பார்க்க அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல்ல. அதுக்கு கேட்டது எல்லாத்தையும் என்ன செய்யணும், நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் நீங்கள் அப்பா அம்மா. ஸோ அப்போ அந்த மதிப்பை காத்துக்கிறதுக்காகவாவது என்ன செய்ய வேண்டியிருக்கு, போராடி பிள்ளைகளுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த இதுகளை தங்க வைக்கிறதுக்கு வீடு பார்க்க வேண்டியிருக்குது. வாகனம் எல்லாம் பெருசாக வேறு ஆயிடுதுகள்ல வாகனம். அப்போல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்ஐடி தான் 3 வீட்டுக்குமே. பாஸ்டர் வச்சுருக்கிற எம்ஐடியை தான் 3 வீடும் பயன்படுத்துவோம். காலையில் ஒருத்தர் பிள்ளைகளை விட்டுட்டு வருவாங்க, சாயந்தரம் ஒருத்தர் பிள்ளைகளை கூப்பிட்டு வருவாங்க. அப்படி பாஸ்டர், எங்கள் அப்பா, சித்தப்பா ஷிஃப்ட் மாதிரிலாம் போவாங்க. எத்தனை பேர் போவாங்க தெரியுமா? அந்த ஒரு எட்டில் 8 பேர் போவாங்கங்க. முன்னாடி 3 பேர், பின்னாடி 3 பேர், ஓட்டுறவர். மொத்தம் எத்தனை? 7 பேர். பின்னாடி இன்னொருத்தர் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எங்கள் ஸ்கூல்லையே ரொம்ப ஃபேமஸாக பேசுவாங்க, டே உங்கள் அப்பா சர்க்கஸ் பண்ணுறாரா. ஆமாம். அப்படி இன்னைக்கு போக முடியுமா? என்னால் அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எப்படா நம்ம இருந்தோம் இப்படி 8 பேர் போகிறதுக்கு? ஒரு தடவை தேவதாசன் ஒரு பிரதர் முந்தி மூப்பராக இருந்தார். அவர் மகனை பைபிள் காலேஜில் படிக்க வச்சுருந்தார். எங்களை ரொம்ப அப்போ அவர் தான் கார் வச்சுருப்பார். அப்போ அவர் ஆம்னி வச்சுருந்தார். அப்போ ஒரு நாள் சொன்னார், மகனை போய் பார்த்துட்டு அப்படி குற்றாலம் போயிட்டு வருவோம் அப்படின்னாரு. அந்த பக்கம்தான் ஆயக்குடியில். உடனே சரின்ட்டு, எத்தனை பேர் தெரியுமா? எங்கள் வீட்டில் 5, எங்கள் சித்தப்பா வீட்டில் 5, அவர் வீட்டில் 6, 1 அங்கே இருக்குது. அப்போ 5, ஆம்னியில் 15 பேர். இன்னைக்கும் நினச்சி பார்த்தா எப்படா போனோம்? 15 பேர். அங்கே போனால் அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இவர் மகனும் இருக்கிறாரு, இன்னொருத்தர் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் இருக்கிறாரு. அப்போ 17 பேர். ஸோ அவர் உங்க 2 பேரையும் ஏற்றிக்கிட்டு நாங்கள் குற்றாலத்துக்கு சுற்றி போனால் ஊரே எங்களை என்ன செய்யுது, எத்தனை பேர்ரா அப்படின்னு பார்க்குறாங்க. இதில் என்னன்னா, நாங்கள் சந்தோஷமாக போய் சந்தோஷமாக திரும்பி வந்தோம். எனக்கு இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா அப்போ என்ன சைஸில் இருந்தோம் புரியுதா? நான் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, ஏன்னா பெரியவங்கன்னு 6 பேருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பிள்ளைகள் எல்லாமே ஒரு நல்ல சைஸில் இருந்திருக்கிறோம். இப்போ நல்ல சைஸாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? அதனால தான் இப்போ சொல்லிட்டான், 2 சக்கரம் வாகனம் நீ சொன்னாலும் 3 பேர் போக முடியாது ஐயா. ஏன்னா நாங்கள்லாம் இப்போ வேறு லெவலில் என்ன செய்கிறோம் இருக்கோம். பாருங்க, தேவைகள் என்ன செய்கிறது, பெருகிக்கொண்டே போகிறது. போதா குறைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, ஆபத்துக்கள் வந்துடுது, செலவு செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா அப்புறம் அந்த பிள்ளைகள்லாம் வளர்த்து கல்யாணத்துக்குன்னு போயிட்டோம்னா
ஐயோ, இப்போல்லாம் பிள்ளைகளுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரே கனவு உலகத்தில் தான் மிதக்கிறது. என்னமோ ஒரு இளவரசனை கல்யாணம் பண்ண போகிற மாதிரி. ஏன்னா கிடையவே கிடையாது. தேவதூதனெல்லாம் நம்ம என்ன செய்யலை. ஆமாம், நம்ம ஒரு திருட்டு பையலை கல்யாணம் பண்ண போகிறோம், அவன் ஒரு திருட்டு பிள்ளை என்ன செய்ய போகிறான். கல்யாணம் வரைக்கும் ரொம்ப பார்க்க தேவதூதன் மாதிரி தான் இருக்கும். எப்போ நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணலப்பா, யாரையும் நான் டிஸ்கரேஜ் பண்ணலை. நல்லா கல்யாணம் பண்ணுங்க. ஆனால் கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் எல்லாம் நிச்சயம் புரியும். இதுக்கு என்னத்துக்கு அந்த எதிர்பார்ப்புன்னு தெரில. புரியுதா? ஏதோ கர்த்தர் கொடுக்கிறத வாங்குங்க. நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தீங்க, போட்டுருவார் ஸ்கெட்சு. ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கறது கூணு குருடு செவிடு எப்படி இருந்தாலும் நான் கட்டுவேன். ஆண்டவரே, கர்த்தர் நன்மையானதை தருவார். அந்த அறிவு தான் வேணுமே தவிர எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்துக்கு என்ன செய்யும், உங்களை கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப கஷ்டம். எவ்வளவு காரியங்களை பார்க்குறோங்க. அந்த ஒரு கரிசனையில் தான் சொல்கிறோம். கர்த்தர் கொடுக்கிறது எதுவாக இருந்தாலும் நமக்கு தேவை என்னையா? சந்தோஷமாக வீட்டில் சமைக்கும்போது கணவன் நம்ம பக்கத்தில் நிற்கணும். அவ்வளோதான். அவன் ஆண்டியாக இருந்தா என்ன, அரசனாக இருந்தா என்ன? கண்டிப்பாக அரசனாக இருந்தால் பக்கத்தில் நிற்க மாட்டாயா? சத்தியமாக சொல்கிறேன், பக்கத்தில் என்ன செய்ய மாட்டான், வரவே மாட்டான். டேபிளில் உட்காந்துட்டு உங்களை கூப்பிடுவான். நீங்கள் வேலைக்காரியாக தான் என்ன செய்யணும். அதனால் நான் சொல்கிறேன், நான் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, உங்களை விட ஒரு சாதாரணமானவனை கல்யாணம் பண்ணிங்கன்னா காலம் முழுசும் உங்களுக்கு ஆரம்பிக்க விடுவான். உங்களுக்கு நான் அதே தான் சொல்கிறேன். உங்களை விட அளவு குறைஞ்சவளை கல்யாணம் பண்ணு, நீ நல்லா இருப்ப. நீ வாட்டுக்கு என்னத்தையாவது கற்பனை பண்ணி ரொம்ப பெருசாக எதிர்பார்த்த பெருசாக கிடைக்கும். என்ன சொல்கிறீங்க? வாழ்ந்து அனுபவித்த பல பேர் இருக்கிறீங்க. பாஸ்டர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறவங்க இளைய தலைமுறைக்கு நல்லா உரைக்கிற மாதிரி ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? எல்லாம் ஆதங்கத்தில் இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு ஒன்றும் சொல்லித்தர முடியலடா அப்படின்ட்டு. இதாங்க சபை. நல்ல வழியை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு அடையாளம் கொடுங்க, நீங்கள் எனக்கு வசனம் கொடுங்க, நீங்கள் கொண்டு வாங்க. ஏன்னா யார் என் வீடு தேடி வந்தாலும் சரி, அதை நீங்கள் அனுப்புகிறீங்கன்னு நான் ஏற்றுக்கிறேன், போகிறேன், வாழ்கிறேன். சந்தோஷம் மட்டும்தாங்க செல்வம். புரியுதா? வேற ஒன்றுமே கிடையாது. நல்ல சுகம், சந்தோஷம், இதுதான் என்னது செல்வம். அந்த ரித்தன்யா எத்தனை பவுனு? 300 பவுன் நினைக்கிறேன். 300 பவுனு நகை போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பெரிய கார். என்ன காரு? ஏதோ ஒரு ஆடி காரா, ஆல்டோவா, வால்வோவா, வாழ்வோ வழியோ இப்படி போயிருச்சு பாருங்க. வாழ்வை தேடி போச்சோன்னா வாழ்வோ தேடி போயிருக்குதுங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான கல்யாணம் பாருங்க. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆமாம். அதனால் இந்த ஆடம்பரங்கள், திருமணம், இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. நீங்கள் கல்யாணத்தில் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சு திருப்திப்படுத்திட முடியுமா? எப்படியும் நாளைக்கு உங்களுக்கு எவனோ ஒருத்தன் கேட்பான், எனக்கு கல்யாணம் ஆச்சா, சொல்லவே இல்லை அப்படின்மா. நீ என் கண்ணிலே படலையாடா அப்படின்னு சொல்லிடணும். புரியுதா உங்களுக்கு? நீ என் கண்ணிலே படலையே, அடிக்கடி வீட்டுக்கு வந்து போனீங்கன்னா உனக்கு பத்திரிக்கை கொடுப்பேன், நீ என்கிட்ட உட்காந்துக்கிற உன்னை நான் பார்க்கவே இல்லை, எவ்வளோ நாளாச்சு நம்ம பார்த்து அப்படின்னு சொல்லி விட்டுறணும். சும்மா எவ்வளோ பேரை தான் நம்ம திருப்திப்படுத்த முடியும்? புரியுதா? முதல்ல மற்றவங்களை இப்படி சந்தோஷப்படுத்தணும். அது ஒரு விதமான அடிக்ஷனுங்க, அது ஒரு போதை. புரியுதா? அதாவது நம்ம ஒருத்தருக்கு அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டாம்பீகமான வாழ்க்கைன்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? டாம்பீகமான வாழ்க்கைன்னு என்னென்னா, நம்மளை பெருசாக நினைக்கணும், நம்மளை ஒன்றும் தப்பாக நினச்சிடக்கூடாது, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் கோமாளி வேஷம் போட்டு தான் என்ன செய்யணும், வரணும். அப்படிலாம் முடியாதுங்க. என்ன முடியுமோ அதை செய்கிறோம். முடியாத விஷயங்கள் வந்தால் சாரி சார், அடுத்த கல்யாணத்துக்கு நாங்கள் தரோம், அடுத்த கல்யாணத்துக்கும் இல்லைன்னு சாரி சார், அடுத்த ஜென்மம் எடுத்து வரும்போது உங்களுக்கு நாங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக பத்திரிக்கை என்ன செய்கிறோம், முடிச்சு. அவ்வளோதான். திருமணம்லாம் ஒரு அளவாக என்ன செஞ்சுக்கணும்,
ஆடம்பரம், எல்லாம் செலவு பாருங்க, தேவைகள் பாருங்க. கடன்லாம் வாங்கி என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. அப்புறம் அடுத்து பிரசவம் வந்துடுது. எங்கேருந்து ஆரம்பிச்சேன்னு தெரியுதா? நம்ம பிரசவத்தில் ஆரம்பிச்சு இப்போ அடுத்து யார் பிரசவம்? பிள்ளைகளுடைய பிரசவம். ஏன்னா இங்கே இருக்கிற பல தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே செலவு இல்லாமல் என்ன செஞ்சதுங்க, பிள்ளைகளை பெற்றாங்க. போதா குறைக்கு இன்னும் அடுத்து இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா, ஜிஹெச்சில் போய் அவன் வந்து காசை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறான். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் எங்கே தான் பிள்ளைகளை பெற்றுக்கணுன்னு விரும்புதுங்க, அது ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கணும். சிவாசியில் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இது என்ன சார் ஸ்டார் ஹோட்டலா அப்படின்னேன். சார் அது ஆஸ்பத்திரி. சார் ஸ்டார், இப்போல்லாம் ஆஸ்பத்திரி தான் எப்படி இருக்குது, ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. எப்படி சார் அப்படின்னேன். ஆமாம், ஹோட்டல் போகிறான், சாப்பிட்றான், ஆஸ்பத்திரியில் வந்து படுத்துக்கிறான். ஆக ஆஸ்பத்திரிலாம் எப்படி மாறிட்டு இருக்குது, ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அதை பிள்ளைகள் பார்க்குது. இங்கே நம்ம பிள்ளைய பார்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். நீ எங்கே பிள்ளை பார்த்தாலும் அது உன் பிள்ளை எப்படி தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். புரியுதா? அப்போலோவில் பித்த ஒன்று சிவப்பாக இருக்குமாக்கும். நம்ம என்ன கலரு, அந்த கலரில் தான் அந்த பிள்ளை என்ன செய்யும். அதனால் இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, எளிமையை கையாளுங்க. ஏன்னா சரி, இப்போ நான் மேட்டருக்கு வரேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 6:34, நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக என்ன செய்யும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். ஒரு டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப அழகாக இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, God will help you deal with whatever hard things come up when the time comes. பாருங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. தமிழில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு என்னைக்கு என்ன பிரச்சனை, அது எவ்வளவு கடினமானதாக வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் முன்கூட்டியே உட்கார்ந்து இந்த பிரச்சனை வருமா வராதா, வந்தால் என்ன செய்ய, அதை நம்ம எப்படி சமாளிக்க, அப்படிலாம் நீங்கள் உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம் ஆமாம், அதனால தான் சொல்ல, நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. God will help you. எல்லாரும் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, God will help you. ஆமாம், deal with whatever hard things come up when the time comes. புரியுதா? அந்தந்த நேரம் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அதனால் நிம்மதியாக தூங்குங்க. நேற்று நைட் தூங்குனீங்களான்னு கேளுங்க பக்கத்தில், நேற்று நைட் தூங்குனீங்களா? சில பேர் கொட்டாய் விடுறத பார்த்தா நைட்டு தூங்குனாங்களா என்னன்னு தெரில. தூங்கிட்டீங்களா? நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒரு 6 மணி நேரம் சாலிடாக தூங்குனீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். 7 மணி நேரம் தூங்குனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 8 மணி நேரம்லாம் தூங்க முடியுதான்னு தெரில, டைம் இருக்கான்னு தெரில. என்ன சரி பாருங்க, நம்முடைய தேவைகளை குறித்த கவலை என்ன பிரச்சனையை உண்டு பண்ணது தெரியுதா? மத்தேயு 6:27 மத்தேயு 6:27 என்ன சொல்லுது? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை, ஒரு முழம்னா என்னது? வாட் டு யூ திங்க் அபவுட் முழம்? வாட் இஸ் முழம்? 1.5 அடி. உங்கள் சரீர அளவோட 1.5 அடி. ஏங்க அதெல்லாம் நடக்கிற விஷயமா? அதனால் ஆண்டவர் இதை சொல்லலை. புரியுதா? இதை டிரான்ஸ்லேஷனில் இருக்கிற ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன பிரச்சனை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆங்கிலத்தில் கேன் worry மேக் யூ லிவ் லாங்கர். கவலைப்படுவதனால உங்கள் ஆயுசு கூடுமான்னு கேள்வி. அதுதான் உண்மையான அர்த்தம். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப மோசமான மனநிலை இருக்குதுங்க. கவலைப்படாதம்மா, ஆயுசு குறைஞ்சிரும்னா போயிட்டு போகிறோம் இருந்து என்ன செய்ய, யாருக்கு என்ன மரியாதை இருக்குது, போகிறோம், செத்தாதான் உங்களுக்கெல்லாம் தெரியும். இது என்னையா இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி இப்போ அடக்காரதனை நடத்தி செவக்கூட்டத்தை நடத்திட்டு போயிடுவோம் போலையே. என்னங்க மனநிலை? ஏங்க இல்லை, எதுக்காக வாழ்கிறோம்? சொல்லுங்க. என்ன எதுக்காக வாழ்கிறோம்? வாழ்கிறதுக்காக தான் என்ன செய்கிறோம்? சாகிறதுக்காக வாழ்கிறோம்.
வேற எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசணும்? கவலைப்படாதன்னா சரிங்க அப்படின்னு கேட்டுக்கிட வேண்டியதானே. அப்படித்தான் கவலைப்படுவேன். செத்துருவோமா? செத்துட்டு போகிறேன். செத்தா தான் உங்களுக்கு தெரியும். சத்தியமாக செத்தா உங்களை யாருக்குமே என்ன செய்யாது. நீங்கள் தெரியாமல் நான் போயிட்டா என்னை எல்லோரும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு 3வது நாள் ஜப கூட்டத்திலே நாங்கள் மட்டன் பிரியாணி போடுவோம். ஆமாவா இல்லையா? நடக்குதா இல்லையா? வேற என்ன? அதனால் ஆயுள் குறையும் என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு தோணாமல் அப்படி தமிழில் என்ன செஞ்சுருக்கிறாரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. எப்படி குறையுது? மன அழுத்தம், தூக்கமின்மை, பிபி, ப்ரெஷரு. அதனால் கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கவலை கொள்ளா. கையை ஆட்டி சொல்லுங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். அப்படியே இப்போ சிரிக்கிற மாதிரியே என்ன செய்யணும்? அப்படியே ஜாலியாக வாழுங்க. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். அவ்வளோதான். கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. சந்தோஷமாக இருங்க. ஆமாம். 2வது, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை அது என்ன செஞ்சிடும்? குறைச்சிரும். ஆமாம், விசுவாசம் கவலையை மாற்றிடும். கவலை விசுவாசத்தை மாற்றும், ரீப்ளேஸ் பண்ணிடும். விசுவாசம் இருக்கிற இடத்துல கவலை இருக்காது, கவலை இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. அப்புறம் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வேதம் சொல்லுது, ஒருத்தன் வசனத்தை கேட்டு நல்லா வளர்றான், ஆனால் உலக கவலை முள்ளு மாதிரி என்ன செஞ்சிருதான்? அவனை நெருக்கி போட்டுருதான். அப்போ ஏன்டா நம்ம சர்ச்சில் இவ்வளோ ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறோம், மக்கள் சுதந்திரிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களேன்னு பார்த்தா கவலை என்ன செஞ்சிருது? நெருக்கி போட்டுருது. அதனால் கவலைப்படாமல் நல்லா பாடுங்க, துதிங்க. கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய, அதுதான் நம்முடைய வெற்றி. நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து சிரிச்சிங்கனாலே பிரச்சனை தன்னால் சால்வ் ஆயிரும். ஏன்னா மற்றவங்களாம் என்ன நினச்சிருவாங்க, ரைட்டு அப்படின்னு எல்லாம் கலண்டு போயிடுவான். அப்புறம் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். என்ன? ஏன்னா பிரச்சனையே மக்கள் தானே. அதனால் ஏன்னா தாவீது அப்படித்தான் சிக்கிக்கிட்டான். எங்கள் ஆகீஸ் ராஜாட்ட போகும்போதெல்லாம் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. திடீர்னு அவங்க ஏதோ கூட்டணி பேசினாங்க. உடனே ஆகீஸ் ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னென்னா இவன் தான் கோலியாத்தை கொன்னான் அப்படின்னு மூட்டி விட்டாங்க. இவன் மோசமானவன். உடனே தாவீதுக்கு புரிஞ்சு போச்சு, ரைட்டு கொஞ்ச நேரத்தில் நம்மளை சுத்து போட போகிறாங்க அப்படின்ன உடனே அப்படின்னு ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி செஞ்ச உடனே ஆகீஸ் ராஜா பார்த்தாரு, என்னடா பைத்தியம், வெளியே தூக்கி போடுங்கடா. போகிற வெளியே உடனே தூக்கி கொண்டு வந்து ஊருக்கு வெளியே விட்டுட்டு போயிட்டாங்க. இது எப்படி புரியுதா நான் சொல்கிறது? எத்தனை பேர் இயேசுவை பார்ட்னராக வச்சுருக்கிறீங்க? அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே கூடாது. எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். சில வசனங்களை காட்டுறேன் பாருங்கள். ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ கரிசனையாக இருக்கிறாருங்கிறதுக்காக. மத்தேயு 6:8 பாருங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139:1 பாருங்களேன். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், உட்கார்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அதையெல்லாம் நீர். பார்த்தீங்களா, உங்களை நல்லா ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளி அல்லவோ, கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளி அல்லவோ. அப்படியே கூட்டாளியை என்ன செய்யுங்க, வச்சுக்கோங்க. ஆமாம், அவர் உங்களை வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் அவரை வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படியோ சந்தோஷமாக இருங்க. 3வது கடைசியாக, நமக்கான ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்திருக்கிறாராம்? மறைத்து வைத்திருக்கிறார். 27வது வசனத்தில் பாருங்க. நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாய் திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். பாருங்க, பேதுருவுக்கான பணத்தை கர்த்தர் எங்கே வைத்திருந்தார்? இதை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா?
ஆகவே தான் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படின்னு நான் வேதத்திலேருந்து வாசிக்கிறோம். அதனால் இது என்னையா ஆச்சரியமாக இருக்குது. அதாவது பணத்தை யார் போட்டா, அதை மீன் எப்போ, அது ஏன் வாயிலே வச்சிருக்கு, இவர் கடலுக்கு போக சொல்கிறார். இந்த மீன் ஒரு ஓடையில் இருக்குனாலும் சொல்லியிருக்கணும், அது ஓடாமலாவது இருக்கும். கடலில் மீன் போ, கடலில் கரையிலேருந்து தூண்டில் போட முடியுமா? இவன் வேலை மனக்கிட்டு போட்டை எடுத்துகிட்டு என்ன செய்யணும், போகணும். இவன் தூண்டில் போடுறான். அது எவ்வளோ பெருசு கடல் சொல்லுங்கள். கடல், எங்கள் கடலில் தூண்டில், சரி தூண்டில் போடுறான். அந்த தூண்டில் முதலாவது அகப்படுகிற அது வரணும்ல, பாருங்க. சிக்குது, வாயை திறந்து பாரு, வெள்ளி பணம் இருக்குங்கிறாரு. அந்த பணம் 4 நாவா 1/2 நாவா தெரில. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் அந்த இருக்கிற பணத்தை எடுத்து எனக்கு உனக்கும் கெட்டு, மீதி 5 பைசா இருக்காது. எப்படி ஆண்டவர் உங்களுக்கு இதை கேட்கும் போது சே அப்படின்னு எத்தனை பேருக்கு இருக்கு? சில பேருக்கெல்லாம் டைம் ஆகிறத பார்த்தா சீன் இருக்குது. எனக்கெல்லாம் இப்போ தான் செய்தியே தொடங்குது. சே, அதாவதுங்க, இந்த ஆண்டவரை நம்ம தெய்வமாக கொண்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் பாருங்கள். அதனால தான் ஆண்டவரை அறிகிற அறிவு நம்மளை கனி உள்ளவர்களாக என்ன செய்யுமா, அவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா அவரோடு நம்மளை இணைச்சி விட்டுருமா. அதனால் கொஞ்சம் ஆண்டவரை கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம ஆண்டவர் எல்லாத்தையுமே த்ரில்லிங்காகவே பண்ணுவாருங்க. நமக்கு பிடிக்காத ஒன்று அதுதான். ஏங்க, நீங்கள் த்ரில்லிங்காக இருக்கிறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? ஆமாடா, ஆமாம். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த த்ரில்லிங்காக இருக்கிறவங்க எல்லாம், த்ரில்லிங்கை விரும்புகிறவங்க எல்லாம் உலகத்தில் இருக்காங்க. ஆண்டவர் ரட்சித்த கூட்டமெல்லாம் எப்படி தான் இருக்குது, இந்த த்ரில்லிங்கை விரும்பாத கூட்டமாக இருக்குது. அதுதான் இப்போ பிரச்சனை. ஆனால் ரட்சிக்கப்பட்டீங்க, விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, நம்ம ஆண்டவர் ரொம்ப த்ரில்லிங்காகவே எல்லாத்தையும் செய்கிறவர். அதனால த்ரில்லிங்காக வாழ்கிறதுக்கு கற்றுக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? சத்தியம் மிரண்டு போயிட்டீங்க, வேற வழி இல்லை. நம்ம ஆண்டவர் எல்லாத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக அப்படி திரும்பி பார்த்தா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், த்ரில்லிங்கான காரியத்தை நினைச்சு திகைக்கிறேன், நான் நினைச்சு திகைக்கிறேன். அப்பா முடியல, அம்மா முடியல, இப்படியா ஆண்டவரே என்னை நடத்தி வந்திருக்கிறீரு. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? இப்போ என்னையா கேட்டோம், வரிக்கு காசு கேட்டோம். அதுக்கு ட்விஸ்ட் பாருங்களேன், எங்க வச்சிருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஆண்டவர் ரெடியா வச்சிருக்கிறாரு. ஆனா எங்க வச்சிருக்கிறாரு? மறைச்சு வச்சிருக்கிறாரு. அதான் இப்ப பிரச்சனை. எந்த அளவுக்கு மறைவு தெரியுமா? நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா கூட இங்க வச்சிருப்பாரோ அப்படின்னு உங்களால யூகிக்க கூட முடியாது. அங்க வச்சிருப்பார். இப்ப யோசித்து பாருங்க, ஐயா வரி பணம் கட்டணும் அப்படின்னா, சரிடா இந்த மரத்தடியில் போய் பாரு அப்படின்னா அதில் ஏதாவது த்ரில்லிங் இருக்கா? இல்லை. அந்த கட்டில் கடியில் பாரு, இருக்குமா? இருக்கும். ஆனால் அதில் ஏதாவது த்ரில்லிங் இருக்கா? இப்படி பார்ப்பான், இருக்கு இருக்கா, எடுத்துகிட்டு போய் கட்டு, சரின்ட்டு போயிடுவான். அல்லது அவன்கிட்ட கேளு, அவன் கஞ்ச பிரபு பிரபு அப்படின்னா வச்சுக்கோங்க, நீ கேட்டு பாடுறா அப்படின்னு அவன் போகிறான். வரி பணம் கட்டுறக்கு ஐயா காசு கேட்டாரு, அவன் தூக்கி கொடுத்துட்டான். பிரபு கொடுத்துட்டான் பிரபு, சரிடா போய் கட்டுறான். சரி, இதில் பெரிய விஷயம் சுவாரஸ்யம் இருக்கா? இல்லைங்க, எங்கே ஓச்சனாரு? படகு எடுத்துகிட்டு கடலுக்கு போடா, தூண்டியில் போடுறா, அகப்படுற மீனை போடுறா, வாயை திறந்து போடுறா, வெள்ளி பணம் இருக்குண்டா. ஆடாப்பா, அப்போ யோசித்து பாருங்க, நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் மறைச்சு. அதுதான் இப்போ என்ன பிரச்சனைனா, இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்கு. எங்க இருக்குன்னா, நீங்க நைட்டெல்லாம் முழிச்சு கொட்ட கொட்ட வானத்தை வரைச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. புரியுதா? ஆனா என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்? தேடணும். தேடணும். அதனால தான் வேதம் சொல்லுது, 34வது சங்கீதம் 10வது வசனம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது. அதுக்கு தான் இப்போ ஜெபம் வச்சுருக்கிறோம். 21 நாள் அதிகாலையில் வந்து தேடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக மறைச்சி வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை தருவார். அதனால தான் வேதம் சொல்லுது, அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் மறைபொருள்கள் எல்லாத்தையும் என்ன செய்வார்? கர்த்தர் தருவாருங்க. மறைச்சி வச்சிருப்பாருங்க. வச்சிருப்பாருங்க இல்லை, வச்சிருக்காருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காருங்க. பாருங்க இல்லை, காருங்க, வச்சிருக்கிறாருங்க. ஆமாம், இருக்கு இருக்கு. இப்போ ஒரு சாவியை ஒரு இடத்துல வச்சுட்டு தேடுறீங்க, எவ்வளோ நேரம் தேடுவீங்க? கிடைக்கிற வரைக்கும். ஏன் கிடைக்கிற வரைக்கும் தேடுறீங்க? இப்போ சொல்லுவாங்க, விடுப்பா, இல்லைங்க நான் இங்கே தான். அப்போ உங்களுக்கு அங்கே இருக்குன்னு தெரிஞ்சா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தேடுவீங்க? நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? ஆமாம். அப்போ அதே தான் சொல்கிறார் ஆண்டவர். ஓய், உனக்கு இருக்குடா, இப்போ உனக்கு என்ன தேவை? அது என்ன செய்யுது? ஏற்கனவே ஐ ஹவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ. இருக்கு, வச்சிருக்கிறேன், தேடு. அப்போ ஆண்டவர் தேடுறவங்களுக்கு தாங்க ஆசீர்வாதத்தை தர்றாரு. சோம்பேறிகளுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டார். பாருங்கள், இந்த வெள்ளி பணத்தை மீன் வாயில வச்சுத்தான் பேதுருவுக்கு கொடுக்கணுமா? ஏன் அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடாதா? மகாபிரபு, பாக்கெட்டில் தாங்கள் வைத்திருந்தீர்களோ? யாரோ காணிக்கை கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு அவன் நினச்சிட்டு சந்தோஷமாக என்ன செஞ்சுருப்பான், போயிருந்திருப்பான். இவர் பாருங்கங்க, ஏன் முடிக்க முடியலங்க என்னால் செய்தியை. ஏங்க எப்படிங்க படகு எடுத்துட்டு போடாங்கிறாரு, போய் தூண்டில் போடுறாங்கிறாரு, மீனை போடுறாங்கிறாரு, வாயை திறந்து பாடுறாங்கிறாரு. மகாபிரபு, ஏன் இவ்வளவு வேலை? மகாபிரபு, எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் என்ன கிடையாது, அறிவு கிடையாது, பொறுமையும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை அறிவாளி ஆக்கிறது தான் என்னுடைய பிளான். அதனால் கண்டுபிடி, தேடு, முயற்சி பண்ணு, விடாத. உனக்குன்னு நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுருக்கிறேன், வச்சிருக்கிறேன். ஆமாம், இருக்கா இல்லையா? இருக்குங்க. அதனால் இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? த்ரில்லிங்கான வாழ்க்கை. ஆமாம், இப்போ தான் வண்டி த்ரில்லிங்கான இடத்துக்கு என்ன செய்ய போகுது, கிளம்ப போகுது. ஆச்சரியப்பட வைப்பார் கர்த்தர். ஆமாம், ஒரு வசனம் இருக்குதுல்ல, உங்களுடைய இருதயம் ஏதோ பூரிக்கும்னு, அதிசயப்பட்டு பூரிக்கும்னு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது வசனம்? ஏசாயால இருக்கா? ஆமாம், உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தர் அந்த வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறாரு. ஆமாம், எடுத்துக்கோங்க. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு என்ன செய்யும், பூரிக்கும். ஆண்டவர் உங்களுக்குன்னு கர்மேல் சபைக்குன்னு ஸ்பெஷலாக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நம்பிக்கை நமக்கு அப்படின்னா, இயேசு என் தேவைகளை குறித்து அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி மறைத்து வைத்திருக்கிறார். எப்போ தருவார்? டைமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனால் தேடினா தான் கர்த்தர் என்ன செய்வார். எங்கே தேடணும்? கர்த்தர்ட்ட தேடணும். ஊருக்குள்ளே தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் தருவான் இவன் தருவான்னு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர்ட்ட தேடுங்க. நிச்சயமாக என்ன செய்யும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆரம்பத்தில் நம்ம பார்த்தது தான், இவ்வளவு நல்ல தெய்வத்தை அசிங்கப்படுத்திடாதீங்க. உலகத்தில் அவருக்கு மகிமையாக, சாட்சியாக, பரிசுத்தமாக அவருடைய நாம மகிமைப்படும்படி என்ன செய்யுங்க, வாழுங்க. உங்களுக்கு ஒரு குறை வைக்க மாட்டாருங்க. அதுக்கு தான் இந்த சாட்சி. ஒரு குறை என்ன செய்ய மாட்டார். க்ளீனாக உங்களுக்கு வரி பணம் எல்லாத்தையும் கட்டி உங்களை கடன் இல்லாமல், குறை இல்லாமல் ஜம்முன்னு கர்த்தர் வாழ வைப்பார். எல்லோரும் ஏஞ்சி நின்று ஜெபம் பண்ணுவோமா?